வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவர் நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து நம்மை அவர் வழி நடத்துவாராக. நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசித்து எங்களுக்கு உதவி செய்கிற அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கூடும்படியாக உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக, எங்களுக்கு நீர் போதிப்பீராக. நீரே நல்ல ரபி, தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆவிலே நாங்கள் ஜீவிக்க, வாழ, வளர உதவி செய்வீராக. எங்களை உடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த காலங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்றால் நம்பிக்கை. பிலிப்பியர் 1 முதல் 12 வசனங்களுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்றால் நம்பிக்கை. பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை ரோம சிறைசாலையிலிருந்து ஏறக்குறைய இயேசு மரித்து 62 அல்லது 63 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த பவுல் இந்த பிலிப்பியர் கடிதத்தை பிலிப்பு சபைக்கு ரோம சிறைசாலையிலிருந்து அவர் அங்கே எழுதினார். இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் கவனித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் 2 விதமான நம்பிக்கையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:3 வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அவர் அங்கே எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது 2 விதமான நம்பிக்கை நமக்கு உண்டு. முதலாவதாக மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது, 2வதாக ஆவியின் மேல் நம்பிக்கை வைப்பது. முதலாவது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது, 2வதாக ஆவியின் மேல் நம்பிக்கை வைப்பது. தொடர்ந்து நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 4, 5, 6 நாம் வாசிக்கும் பொழுது இந்த 3 வசனத்திலே அவர் மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்து சில காரியங்களே அவர் நமக்கு அங்கே எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3:4 தொடங்கி 6 முடிய 3 விதமான மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற காரியத்தை அவர் அங்கே எழுதியிருக்கிறார். நாம் அதை முதலாவது பார்ப்போமாக. முதலாவது அந்த 3 காரியம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, முதலாவது காணப்படுகிறது பாரமான காரியம். நம்முடைய தலைமுறையாக காணப்படுகிற காரியம். இது மேல் நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் இது மாம்சத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. இங்கே பவுல் சொல்கிறார், நான் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேலன், பெஞ்சமினின் கோத்திரம், எபிரேயன்,
பரிசை என்று சொல்லி அவனுடைய கோத்திரங்களையும் அவனுடைய பின்னணியும் அவனுடைய தலைமுறை குறித்து அவன் பாராட்டும் பொழுது அது மாம்சத்தின் நம்பிக்கைக்கு உரியதென்று அவர் சொல்லுகிறார். அவனுடைய பின்னணி வாழ்க்கை தலைமுறையான காரியங்களை குறித்து அவர் அங்கே சொல்லி, முதலாவது அது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இரண்டாவதாக கல்வியின் மேல் நம்பிக்கை வைத்தால் அது மாம்சத்தின் நம்பிக்கையாக இருக்கும். நான் பரிசேயன், நன்றாக யூத மார்க்கத்தை கற்றுக்கொண்டவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன் சொல்லி அவன் தன்னுடைய கல்வியை குறித்து நாம் பாராட்டும் பொழுது அது நம்பிக்கையின் மேல் அவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையாய் காணப்படுகிறது. மூன்றாவது பவுல் சொல்கிறார், இந்த மாம்சத்தின் நம்பிக்கை என்பது சுயநீதி, நான் நல்லவன், நான் உத்தமன், குற்றமற்றம் சொல்லி தன்னைத்தானே பேசுகிறது. அது நம்பிக்கை மேல் மாம்சத்தின் மேல் அது வைக்கிற ஒரு விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே 3 காரியங்களை பரிசுத்த பவுல் இந்த 4வது வசனம் தொடங்கி 6வது வசனம் வரைக்கும் மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்து 3 காரியத்தை அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். 1, பாறையான காரியம். 2வது கல்வி, மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. 3வது சுயநீதி என்று சொல்கிற அதிலே அஸ்திபாரம் வைத்து நாம் ஜீவித்தால் நாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம் என்று அவர் சொல்கிறார். My dear friends, this morning the message is taken from Philippians chapter 3 verses 1 to 12 and the title is Confidence. Philippians chapter 3 verses 1 to 12 and the title of the message is Confidence. Paul writes this epistle of Philippians to the Philippi church in the year 62 or 63 AD from Rome imprisonment. In Philippians chapter 3 verse 3, Paul talks of 2 things: confidence in the flesh and confidence in the spirit. Philippians chapter 3 verse 3, Paul talks of 2 things regarding confidence. Firstly, confidence in the flesh, and secondly, confidence in the spirit. And from verses 4 to 6, he outlines 3 things where we play a role in having confidence in our flesh. And the 3 things are rejoicing in our tradition, rejoicing in our education, and rejoicing in self-righteousness. Paul says, when we rejoice in tradition, when we rejoice in our education, and we rejoice in our self-righteousness manner, all this is vain and it counts as a loss before Christ. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சடங்காசாரத்தின் மேலும் பாரம்பரியின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் அது மாம்சத்தின் நம்பிக்கை. கல்வியின் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் அதுவும் மாம்சத்தின் நம்பிக்கை. சுயநீதியின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அது மாம்சத்தின் நம்பிக்கை. அவர் 7வது வசனத்தில் அழகாக சொல்கிறார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது எல்லாம் வீண் நம்பிக்கை என்று சொல்லி பரிசுத்த பவுல் தெளிவாக நம்பிக்கையின் மேல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை நாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு முதலாவது அவர் வெளிப்படுத்துகிறார். My dear friends, in verse 7 Paul says, whatever things the confidence in the flesh we have,
is a loss for him. Therefore, my dear friends, do not place any confidence in the flesh. இரண்டாவதாக பரிசுத்த பவுல் 8வது வசனம் தொடங்கி வசனம் 10 முடிய ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு 5 விதமான மிக சிறந்த பொக்கிஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்னு சொல்லி 8வது வசனம் தொடங்கி 10வது வசனம் முடிய 5 விதமான மிக சிறந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். முதலாவது, நாம் ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு மிகுந்த சிறந்த சந்தோஷம். மிகுந்த சிறந்த சந்தோஷம் யாருக்கென்றால் ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது முதலாவது என்னவென்றால் மிகுந்த சிறந்த சந்தோஷம். தேவனை ஆராதிக்கிற சந்தோஷம், தேவனை மகிமைப்படுத்துகிற சந்தோஷம், தேவனை துதிக்கிற சந்தோஷம், தேவனை சோத்திருக்கிற, தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற மிக சிறந்த சந்தோஷம். ஆவியின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முதலாவது கொடுப்பது மிகுந்த சிறந்த சந்தோஷம் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஆவியின் ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக சிறந்த ஞானம். எல்லா ஞானத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவை அறிகிற ஞானமே சிறந்திரு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தின் நம்பிக்கை நான் விட்டு ஆவிக்குரிய நம்பிக்கைக்குள் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற மிக பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால் ஞானத்தின் சந்தோஷம். எல்லா உலக ஞானம் அறிவி கல்வியை பார்க்கிறோம், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளர்கிற மிக பெரிய உன்னதமான ஞானத்தை அவர் கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆவியின் நம்பிக்கை என்னவென்றால் மிகுந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே மிக சிறந்த வல்லமை என்ன வல்லமை என்றால் அணுசக்தி வல்லமை அல்ல, அரசியல் வல்லமை அல்ல, மனித ஞானத்தின் வல்லமை அல்ல. எல்லா வல்லமைக்கும் மேலாக ஆவி நம்பிக்கை மேல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமை என்னவென்றால் உயிர் தெளிந்த வல்லமை. இதற்கு மேலான ஒரு வல்லமையும் இல்லை. கிறிஸ்துவை ஆவியின் மேல் நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற எல்லா உலகத்திற்கும் அப்பால் பட்ட வல்லமை, பரலோகத்திற்கும் மேலான வல்லமை என்னவென்றால் உயிர் தெளிந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். நான்காவதாக அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். எது சிறந்த ஐக்கியம் என்றால் கிறிஸ்துவுடைய பாடுகளிலே நாமும் பங்கு உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்திலே நமக்கு பங்கு உண்டு, கிறிஸ்துவின் மரணத்திலே நமக்கு ஒரு பங்கு உண்டு, கிறிஸ்துவின் சிலுவையிலே நமக்கு ஒரு பங்கு சொல்லி கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி கிறிஸ்துவின் மரணத்திலே எனக்கு ஒரு பங்கு உண்டு. அவருடைய சிலுவையின் ஐக்கியத்திலே, சிலுவையின் பாடுகளிலே, சிலுவையின் இரத்தத்திலே, சிலுவையின் உயிர்த்தலிலே எனக்கு ஒரு ஐக்கியம் என்று சொல்லி ஆவியின் நம்பிக்கை எனக்கு நான்காவதாக சிலுவையின் மரணத்திலே எனக்கு ஒரு பங்கு சொல்லி
மிக சிறந்த ஐக்கியத்தை ஆவி நம்பிக்கையிலே எனக்கு உண்டு என்று அவர் சொல்கிறதே நாம் பார்க்கலாம். ஐந்தாவதாக ஆவி நம்பிக்கை என்னவென்றால் சிறந்த நம்பிக்கை, மரித்து உயிரோடு இருப்பது. ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற மிக சிறந்த நம்பிக்கை என்னவென்றால் உலகம் கொடுக்க முடியாத நம்பிக்கை, ஞானம் கொடுக்க முடியாத நம்பிக்கை, யாராலும் கொடுக்க முடியாத நம்பிக்கை, மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் எழுந்து கிறிஸ்துவோடு நித்திய நாட்களாய் அவரோடு ஜீவிக்கிற மகிமையின் நம்பிக்கை எல்லா நம்பிக்கைக்கும் உன்னதமானது, மேலானது. அந்த நம்பிக்கைக்கு மிஞ்சின நம்பிக்கை எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆகவே பரிசுத்த பவுல் வசனம் 8-10 வரைக்கும் தெளிவாக நமக்கு மாம்சத்தின் மேல் நம் நம்பிக்கை வையாமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய மேல் நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு 5 விதமான மிக சிறந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறான்னு சொல்லி, முதலாவதாக சிறந்த சந்தோஷம் தேவனை ஆராதிப்பது, சிறந்த ஞானம் இயேசுவை அறிந்து கொள்வது, மிக சிறந்த வல்லமே உயிர்த்தெழுந்த வல்லமே, சிறந்த ஐக்கியம் இயேசுவுடைய சிலுவை மரணத்திலே பங்குள்ள ஒரு ஐக்கியம், சிறந்த நம்பிக்கை மரித்து உயிரோடு எழும்புகிற ஒரு மகிமை நம்பிக்கை, ஆவி நம்பிக்கையே இயேசு நமக்கு கொடுத்தார் சொல்லி அவர் 12வது வசனத்திலே அழகாக சொல்லி முடிக்கிறார். நான் அடைந்தாயிற்று என்று அல்லதும் முற்றும் தேற்றினவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் மாம்சத்தின் நம்பிக்கை எல்லாவற்றும் விட்டு விட்டு ஆவிக்குரிய நம்பிக்கையோடு இந்த சிறந்த சந்தோஷத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் ஐக்கியத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து என் வாழ்க்கை நான் ஓடுவேன் சொல்லி அவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆகிய பரிசுத்த பவுல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாதபடிக்கு என் ஜீவன் நாட்கள் முழுவதும் நான் ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரினை அழைத்த அழைப்பின் பிரகாரமாக நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மகிமை நம்பிக்கையோடு என் ஜீவ நாட்கள் முழுவதும் நான் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அதை நான் பற்றி கொள்ளுவேன், அதை நான் ஓடி அந்த ஓட்டத்தை முடிப்பேன் சொல்லி ஆவிக்குரிய நம்பிக்கையின் மேல் விசுவாசத்தை நாம் தொடர்ந்து ஓடி சொல்லி ஒப்பு கொடுக்கிறதே நாம் பார்க்கலாம். My dear friend, in Philippians chapter 3 verses 8 to 10, Paul talks about having confidence in the Spirit, and Paul lists and gives us 5 blessings when one has confidence in the flesh. The first blessing of having confidence in the Spirit, it is the greatest joy. The greatest joy is the joy of worshiping and rejoicing in Jesus Christ. And the first blessing for those who have confidence in the Spirit, Jesus gives us the greatest joy. We can worship the Lord, we can praise the Lord, we can exalt the Lord, and we can sing and live a joyful life. Confidence in the Spirit gives us firstly the greatest joy in having the Lord Jesus Christ as our Savior and Lord.
And this is the greatest joy. And the second blessing for those having confidence in the Spirit is the confidence in receiving, having the greatest knowledge. In the world, the greatest knowledge, Paul says, and as the Bible says, and Jesus says, is knowing Christ. Knowing Christ is the greatest knowledge in the world, and those with confidence in the flesh will be granted the greatest knowledge of knowing the truth, and the truth is Jesus Christ. And those, thirdly, and those with confidence in the Spirit are those having the greatest power. The greatest power in the world today is not the nuclear power, political power, or the scientific power, but the greatest power is the power of the resurrection, that is, living after death. Those who confine to having confidence in the Spirit, God will bless them with the greatest power, the power of the resurrection. And Paul says, I will have confidence in the power of the resurrection, and this is the greatest power. And fourthly, Paul says, God will give us the greatest fellowship in the world. The greatest fellowship in the world is to be a partaker of Christ dying on the cross, Christ shedding his blood, giving his body, and giving his life. And the greatest fellowship God has given us by dying on the cross for us. And Paul clearly says, I will have confidence, and that confidence gives me the greatest fellowship, the fellowship of Christ on the cross by his death for you and me. And lastly, Paul says, the confidence in the Spirit is the greatest hope, the hope of receiving eternal life, living after life, death with Jesus in heaven forever and forever, and the gift of living a life after death, that is eternal life. And in Paul, in Philippians chapter 3 verse 12 concludes, I will count everything that is as confidence in the flesh, and I will continue to live and run my life in the Spirit, confidence in the Spirit for what God has called me to do and to preach. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி நன்றாக நான் வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் நமக்கு எச்சரித்து சொல்கிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாதபடிக்கு நம்முடைய பாரத்தின் மேல், நம்முடைய சடங்காசரத்தின் மேல், பாரம்பரியம் மேல் நம்பிக்கை வையாமலும், நம்முடைய கல்வி தாழ்ந்து அறிவு மேல் நாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், நம்முடைய சுய நீதி மேல் நம் நம்பிக்கை வையாமல், இவர்கள் அனைத்தும் தூசியும் கந்தலும் தேவனுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை சொல்லி அவன் தாழ்த்துகிறே நாம் பார்க்கலாம். அதே வேளையிலே ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு சிறந்த சந்தோஷம், சிறந்த ஞானம், சிறந்த வல்லமை, சிறந்த ஐக்கியம், சிறந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார் சொல்லி அவனுடைய வாழ்க்கையை அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆவின் பிரகாரமாக நான் வாழ்ந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஓட்டத்தை நான் முடிப்பேன்னு சொல்லி கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இன்றைக்கு நாம் எந்த விதத்திலும்
எந்த விதமான மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் எல்லாவற்றும் வேரோடு பிடுங்கி போட்டு நம்முடைய கல்வியோ, நம்முடைய நல்ல குடும்ப வசதி வாழ்க்கையோ, நம்முடைய சம்பாட்சியமோ எந்த ஒரு மாம்சத்தின் நம்பிக்கை மேல் வையாதபடிக்கு ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், இயேசுவை தேடி அறிந்து கொள்கிற ஞானம், உயிர் தெளிந்த வல்லமை, இயேசுடைய சிலுவையின் மகத்துவம், உயிர் தெளிந்து நித்தியத்தை ஜீவனை பெற்று உயிரோடு நாம் நித்திய காலமாய் ஓடுகிற ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய முடிவு அழிவு, மரணமாயிருக்கும். ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இன்றைக்கும் பிழைப்பான், அவன் நித்தியத்திலும் பிழைப்பான். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோமாக. இயேசுக்கு முன்பதாக நம்ம இருதயங்களை திறந்து எல்லா மாம்சத்தின் நம்பிக்கையும் கர்த்தர் வேரோடு பிடுங்கி போட்டு ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாய் அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. மாம்சத்தின் முடிவு மரணம், ஆவின் நம்பிக்கை நித்திய ஜீவன் சொல்லி அழகாக வசனம் 12 பரிசுத்த பவுல் அவருடைய வார்த்தையை இந்த பகுதியை சொல்லி முடிக்கிறார். இன்றைக்கும் என்னென்றைக்கும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவே நான் ஆவியின் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடைய ஜீவனை நாட்டில் நான் ஜீவித்து ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது எங்களுக்கு சிறந்த சந்தோஷம், சிறந்த ஞானம், சிறந்த வல்லமை, சிறந்த ஐக்கியம், சிறந்த நம்பிக்கை இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. ஆவின் நம்பிக்கையிலே நிரப்பி தகப்பனே, எல்லா மாம்சத்தின் நம்பிக்கை வேரோடு பிடுங்கி போட்டு ஆவின் நம்பிக்கையிலே நிரப்பி உமக்கென்று ஆவிலை நிறைந்து ஜீவித்து மறுமையிலும் ஜீவிக்கும்படியாய் வழி நடத்துவீராக. இந்த கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆவின் பிள்ளைகளாக அபிஷேகத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருங்களே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.